சிங்காரவேலர் அவர்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பொருத்தமான ஜோதி பயணத்தை தமிழ் மாநிலக்குழு நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பயணக்குழுவிலே பங்கேற்று செல்வதிலே எனக்கும் கூட மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியையும் மாநில குழுவிற்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சிங்காரவேலர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து ஒரு அறிவு களஞ்சியமாக ஒரு விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்து மூல பழக்க வழக்கங்களை மேலெடுத்து மார்க்சிய சிந்தனையை உயர்த்தி பிடித்து இந்திய நாடு என்னுடையதா, இதை அந்நிய நாடுவதற்கு அருகதை கிடையாது என்று பல்லாயிரக்கணக்கான தேச விடுதலைக்கான போராட்டத்தை பல்வேறு மக்கள் நடத்திய போது ஒரு முதல் சுதந்திர போராட்ட வீரராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இப்படி பல்வேறு பரிணாமங்களோடு செயல்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் மரியாதைக்குரிய சிங்காரவேலர் அவர்கள் அவர் நினைவாக இந்த ஜோதி பயணம் எடுத்து செல்லுகிற வாய்ப்பை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இந்திய நாட்டில் 1923 மார்ச் மாதம் 1ஆம் தேதி கயா என்ற இடத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு நடைபெறுகிறது. அவர் குறித்து சில விஷயங்களை நான் பதிவு செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் நம்முடைய இளம் தலைமுறைக்கும் பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த கயா மாநாட்டிலே பல பேர் வந்து பேசுகிறார்கள். அதிலே முதலாக சிங்காரவேலர் அவர்கள் பேசுகிற போதே தோழர்களே என்ற வார்த்தையை பயன்படுத்திய போது அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களும் அங்கே புது ரத்தம் பாய்ச்சலை போன்ற உணர்வும் ஏற்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்று முதலில் கூறிக்கொண்டவர் சிங்காரவேலர் அவர்கள் தான். இந்திய நாட்டு விடுதலைகள் வீறு கொண்டு எழுந்ததே பல தலைவர்கள் போராடிய வரலாறு உண்டு. அப்படி போராடுகிற போது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் போன்ற 3 கட்சிகள் பிரதானமான கட்சிகளாக இந்தியாவில் இருந்தது. பெரிய கட்சி என்று சொல்லுகிற காங்கிரஸ் கட்சி கூட பூரண சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கவில்லை. ஹோம் சுதந்திரம் வேண்டும் என்று நிபந்தனையோடு எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் போதும் என்று சொன்னார்கள். ஆனால் முதலில் பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற கோஷத்தை வைத்த முதல் கம்யூனிஸ்ட் மரியாதைக்குரிய சிங்காரவேலர் என்பதை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் சுதந்திரத்திற்கே ஈடுபடாமல் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள் எல்லாம், அவருடைய வாரிசுகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பல்வேறு விமர்சனங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே சீமான் இன்றைக்கு முறைத்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் நாம் முதல் கம்யூனிஸ்டாக எங்கள் தலைவர் சிங்காரவேலர் இருந்தார். அவர்தான் பூரண சுதந்திரம் என்ற கோஷத்தை வைத்தார். அதற்கு பிறகுதான் காந்தி உள்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பூரண சுதந்திரம் கேட்டார் என்ற வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதி மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நண்பர்களே, சென்னையில் ஒரு மீனவர் குடும்பத்திலே பிறந்து சட்டம் படித்த மரியாதைக்குரிய நம்முடைய சிங்காரவேலர் அவர்கள் ஒரு ஜாதி மறுப்பு திருமணத்தை அன்றைக்கே செய்திருக்கிறார்கள். பெரிய பட்டணத்தவர், அதே போல சின்ன பட்டணத்தவர் என்று 2 சமூகம் என்பதை மீனவ சமூகத்தில் இருந்த போது இந்த பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக முதலில் ஒரு ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டவர் மரியாதைக்குரிய சிங்காரவேலர் அவர்கள். 1923 மே மாதம் 1ஆம் தேதி சென்னை கடற்கரையில் முதலாக மேதின கொடி ஏற்றிய பெருமிகு தலைவர் மரியாதைக்குரிய சிங்காரவேலர் அவர்கள் உலக கம்யூனிஸ்டுகளை ஒன்று சேருங்கள் என்ற கோஷத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய அறிக்கை அறைகோல் விடுத்ததோடு உலகம் முழுவதும் இன்றைக்கு செங்கோடை இயக்கம் 3இல் 1 பகுதி மக்களை ஆட்படுத்தி புரட்சியை நடத்தி வெற்றி கண்டு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேரி நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம். அதில் செங்கோடை உயர்த்தப்பட்டதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. ஆகவே கான்பூர் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியை நமக்கு தேடி கொடுத்தவர்தான் சிங்காரவேலர் அவர்கள். அதே போல 1923 லேபர் கிசான் கெசட் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். அடுத்து லேபர் கிசான் கெசட் என்று சொல்லுகிற பத்திரிகையும் துவங்கினார். அவர் லா படித்திருக்க நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார். சில உயர் சமூகத்தை சார்ந்த நீதிபதிகள், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பரியோடு வரக்கூடியவனெல்லாம் சட்ட புத்தகத்தோடு சட்டமன்றத்திற்குள்ளே வருகிறான் என்று கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். பரி என்று சொன்னால் மீன் சுமக்கக்கூடிய கூடை.
அப்பொழுது அடுத்த நாள் ஒரு தலையிலே பணியோடு வருகிறார் மரியாதைக்குரிய சிங்காரவேலர் அவர்கள். எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு வந்தார், அந்த கூடை இறக்கி வைத்தார். அதில் நிறைய சட்ட புத்தகங்களும் அறிவியல் புத்தகங்களும் நிறைந்திருந்தது. அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. இந்த கூடை என்னுடைய சட்ட புத்தகத்தையும் சுமக்கும், எங்களுடைய குளத்தில் இருக்கக்கூடியவர்கள் உழைக்கும் மக்கள் மீன்களையும் சுமப்பார்கள் என்று அன்றைக்கு பறைசாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இன்னல்களையெல்லாம் அவமானப்படுத்துகிற நிகழ்ச்சி அன்றைக்கு அவருக்கு நடந்திருக்கிறது. மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள் நடத்திய குடியரசு நாளிதழிலே அவர் தொடர்ந்து எழுதியிருக்கிறார். சில நேரங்களில் பெரியாருடைய கருத்துக்களோடு முரண்படுகிற போது ஒரு விமர்சனபூர்வமான கருத்துக்கள் வந்திருக்கிறது. அப்பொழுது சுயமரியாதை இயக்கமா இது அவமரியாதை இயக்கமா என்று ஒரு கேள்வியை சிங்காரவேலர் கேட்டிருக்கிறார். கொஞ்சம் பெரியாருக்கு கோபம் வந்திருக்கிறது. பெரியார் கட்சியில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் பெரியார் இதை நம்முடைய குடியரசு நாளிதழில் சிங்காரவேலர் அவர்களை எழுத சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் சொல்லுகிறார், விஞ்ஞானபூர்வமான சிறந்த கருத்துக்களை தருவதில் வல்லவர் சிங்காரவேலர், தொடர்ந்து எழுதட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவருடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சம்பந்தமாக. அதே போல உளவியல், தத்துவம், பொருளியல், இப்படிப்பட்ட விஞ்ஞானம் போன்ற பல்வேறு புத்தகங்கள் 2000க்கு மேல் அவருடைய வீட்டில் இருக்கு. அதாவது எல்லோருடைய வீட்டு நூலகங்களிலும் மிகப்பெரிய முதல் நூலகமாக நம்முடைய சிங்காரவேலருடைய வீட்டில் இருந்த நூலகத்தை தான் சொல்லப்படுகிறது. ரஷ்யாவில் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய லெனின் பெயரில் இருக்கக்கூடிய பெரிய நூலகத்தில் சிங்காரவேலர் என்ற ஒரு பிரிவு இருக்கிறதாம். அதில் ஏராளமாக சிங்காரவேலர் குறித்த புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அதே போல தொடர்ந்து எழுதிய ஒரு ஏராளமான எழுத்துக்களை 1921 36 வரை 15 ஆண்டு காலம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியது ஏராளமான பல்வேறு புனைப்பெயர்களில் எழுதியிருக்கிறார். அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிற நேரம் பல்வேறு அச்சுறுத்தல்களோடு கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்படுகிற போது பல புனைப்பெயர்களில் அவர்கள் எழுதியிருக்கிறார். தோழர் என்று, அதே போல எமினன்ட் என்று, இமாலய தவசி என்று பல்வேறு பெயர்கள்ல அவர் எழுதியிருக்கிறார். பல பத்திரிகைகளில் தமிழ்நாட்டிலே குடியரசு, பகுத்தறிவு, புரட்சி, புதுமை என்று பல்வேறு பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய எழுத்துக்கள் அனைத்திலே விஞ்ஞானபூர்வமாக கருத்துக்களை மக்கள் மத்தியிலே சொல்லுவதும் மார்க்சிய தத்துவத்தை கொண்டு செல்லக்கூடிய கருத்தியலாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு 1917 காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருந்து சிறிது காலத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினராக ஒரு மாறுவதற்கான காரணங்களாக என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இங்கே ரவுலட் சட்டத்தை எதிர்த்து இயக்கத்திலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லுகிறேன், சுட்டேன் குண்டுகள் தீர்மறை சுட்டேன் என்று கொக்கரித்தேன். அந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லுகிற ஒரு பகுதியில் சென்று பார்க்கிற போது நமக்கு எல்லோருக்குமே அந்த தியாகிகளை பற்றிய ஒரு வீரம் செறிந்த உணர்வை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு வேல்ஸ் இளவரசரை புறக்கணிப்பது, சைமன் கமிஷனை புறக்கணிப்பது, கிளாபாக் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லுகிற பல்வேறு இயக்கங்களில் தீவிரமாக ஈடுபடுகிற போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு பெருமை என்பது அவர் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும் தோழர்களை. இன்றைக்கு ஜாதிய மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களுடைய கூற்று, ஒரு மத சார்பற்ற நாடு இந்திய நாடு, அந்த மத சார்பற்ற தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதே மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கோட்பாடு. அதற்காக திட்டமிடக்கூடிய மாநாடுதான் மதுரையிலே நடைபெறக்கூடிய மாநாடு. ஆனால் அன்றைக்கு நம்முடைய சிங்காரவேலர் அவர்கள் ஜாதிய உணர்வு சம்பந்தமாக சொல்லுகிறார். ஜாதியை உள்ளவரை சமத்துவம் என்றைக்கும் நிலைநாட்டப்படாது என்பதை தீர்மானமாக சொல்லுகிறார். சமத்துவம் வளர வேண்டும் என்று சொன்னால் தீண்டாமை வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்தியாவின் மேன்மைக்கும் சுயமரியாதைக்கும் இதற்கு கேடாய் இருப்பது மட்டுமல்ல, சமாதானத்திற்கும் அமைதிக்கும் விரோதமாக இருப்பது ஜாதி என்று அன்றைய சுட்டிக்காட்டியிருக்கிறார். மதங்களும் ஜாதிகளும் சலுகைகளும் அதிகாரங்களும்
பெரும் செல்வம் உடையவர்களுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது. அப்படி துணையாக பெரும் செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதியை ஒழிப்பதற்கு ஒரு விரிவான திட்டமிடல் வேண்டும் என்று 43க்கு முன்னதாகவே சிங்காரவேலர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாதி வெறியும் மத வெறியும் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அதிகார படங்களை உருவாக்கி வர்க்க போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். காடுகளில் மலைகளில் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், கடை வீதிகளில் சிறு கடைகளில் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், வீடுகளில் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆலைகளில் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். உழைப்பாளி மக்களின் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக ஒரு வீரம் செய்த வர்க்க போராட்டத்தை இந்தியாவில் நடத்துகிற பொழுதுதான் ஜாதி மதத்துடைய அந்த அடாவடித்தனங்களில் இருந்து மீட்டெடுக்கப்படும் என்று தெளிவாக அன்றைக்கு சிங்காரவேலர் அவர்கள் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தியிருந்தார். தீண்டாமை பெற்றவர்கள் கூறுகிற போது இன்றைக்கும் சேரி பகுதிகளில் செத்தால் புதைப்பதற்கு சுடுகாடுகள் வெவ்வேறாக இருக்கும். பல இடங்களில் சுடுகாட்டிற்கு பிணத்தை எடுத்து செல்வதற்கு பாதை இருக்காது. அப்படிப்பட்ட பாகுபாடுகள் ஏராளமாக எழுதி கிடக்கிறது. என்னைக்கோ கட்டப்பட்டிருக்கக்கூடிய தொகுப்பு விடைகளில் தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, 20-25 ஆண்டுகளாக விடக்கூடிய நிலைமையில் மழை பெய்தால் ஒழுகக்கூடிய நிலைமையில் அந்த வீடுகள் பாதுகாப்பற்றதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட நிலைமை என்பது இன்றைக்கு வருகிறது. அன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இடமில்லை, நீர் இல்லை, வீடு இல்லை, கல்வி இல்லை, அதே போல சோர் இல்லை, நாம் பக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நட்போடு பழக மாட்டார்கள், ஒரு நல்ல மக்கள் அங்கு இருக்கக்கூடிய துர்நாற்றம் இல்லாத பகுதிகளாக எங்களுடைய வீடுகள் இருக்காது என்று அன்றைக்கு தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுடைய அடிப்படை தேவைகளை அக்கற்காக ஆண்டுகளாக எழுதி போராட்டத்திற்கு தயார்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய வேதனை தோழர்களை. அப்படிப்பட்ட ஜாதிய ஒடுக்குமுறைகளில் இருந்து இன்றைக்கு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான வலுவான போராட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல பல அமைப்புகள் இன்றைக்கு இதர வர்க்க வெகுஜன அமைப்புகள் தீண்டாமைக்கு எதிராக வலுவான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு தலித் இளைஞன் புல்லட் ஓட்டினானாம். புல்லட் ஓட்டி என் தெருவிலே என் கண் முன்னால் ஒரு தலித் இளைஞன் செல்வதாய் என்று 2 கைகளும் வெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தலித் மாணவன் நல்லையிலே இதர மாணவனுக்கு நிகராக அதிகமாக நன்றாக படிக்கிறான் என்பதற்காக அந்த மாணவன் வீடு தேடி சென்று கொலை செய்யும் நோக்கத்தோடு வெட்டப்படுகிறான், பிழைத்து விடுகிறான். எங்கே இருக்கிறது இந்த உலகம்? 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய நாட்டுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. விடுதலை இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தமிழகத்திலே கூட இன்றைக்கு அப்பாவு அவர்கள் சொல்லுகிறார்கள், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர், எங்கள் மாவட்டத்திலே ஜாதிய குழந்தைகளே கிடையாது. சமீபத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மத சங்கம் ஒரு மாநாட்டை அங்கே நடத்தியது. தீண்டாமை குழந்தைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் என்ற தலைப்போடு ஒரு ஆய்வுகளை நடத்தினோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் சொல்லுகிறது, தீண்டாமை தமிழகத்திலே இருக்கிறது 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 என்று. ஆனால் இல்லை என்று ஒரு சட்டமன்றத்தை பிரிச்சுவோடு சொல்லுகிறார்கள். எனக்கு ஒரு இளைஞர் கை எட்டப்பட்டிருக்கிறது, அது ஒரு சாதி அடையாளம் அல்லவா? ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடைபெற்று அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, அது ஜாதிய ஆணவத்துடைய வெளிப்பாடு அல்லவா? இதற்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? சிறப்பு சட்டம் வேண்டும் என்று இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சட்ட ரீதியான தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அன்றைக்கே மரியாதைக்குரிய நம்முடைய சிங்காரவேலர் அவர்கள் சிறப்பாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பல பேர் கொச்சைப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி என்று சொல்லுகிற டார்வின் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை அணுக்களினுடைய சேர்க்கையிலிருந்து ஒரு செல் உயிரினம் தோன்றுகிறது. அந்த ஒரு செல் உயிரினம் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனித குரங்க வளர்ச்சி அடைந்து அதை நீரில் வாழக்கூடிய கூர்மன பரப்படம் போன்ற உயிரினங்களை உருவாக்குகிறது. அதில் மனித குரங்கு உருமாற்றப்படுகிறது. அந்த மனித குரங்கில்தான் மனிதன் தோன்றினான் என்று சொல்லுகிறேன். டார்வின் தத்துவத்தை கொச்சைப்படுத்திய போது அதற்கு அழகாக விளக்கம் அளித்திருக்கிறார். இன்னைக்கு நாம் கடவுளை பற்றி எந்த திரும்பினாலும் கடவுள் நம்பிக்கை நிறைந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பெரியார் கூட கடவுள் மறுப்பாளராக இருந்தார், அது நமக்கு தெரியும். ஆனால் கடவுள் மறுப்பாளர்களாக நாம் கடவுளை விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். தெய்வங்களை வழிபடுவதா வேண்டாமா என்பது சொந்த விருப்பம். அது ஒன்றும் நம்மளை கட்டாயப்படுத்துவது கிடையாது.
இன்றைக்கு மேல்மருவத்தூருக்கும் அதே போல இருக்கக்கூடிய சமயபுரத்திற்கும் இந்த வேளாங்கண்ணி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு அவரவர்களுடைய தெய்வங்களை வழிபடுவதற்கு கூட்ட நெரிசல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம் வறுமை, வேலையின்மை, கடன் தொல்லை, பாதுகாப்பின்மை போன்ற காரணங்களால் தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் ஒரு பக்கம் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய அது அவர்களுடைய விருப்பம், அதை நாங்கள் மாற்றுகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்கள் தீர்த்து வைக்கிறார்கள் இல்லையோ, இந்திய நாட்டை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஆளும் அரசு என்பதை நிச்சயமாக மாற்றம் வரும் என்று சொன்னால் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதற்கான போராட்டத்தை தான் மார்க்சிஸ்ட் கட்சி இந்தியாவில் நடத்துகிறது. கடவுள் இல்லை என்பதற்கான ஒரு உதாரணத்தை நம்முடைய சிங்காரவேலர் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அது உயிர்கள் துவங்கியது 200 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. 3 லட்சம் வருடத்திற்கு பிறகுதான் மனிதன் தோன்றுகிறான். பேசுவதற்கு முயற்சி எடுப்பது 1.5 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் மனிதன் பேசுவதற்கு துவங்குகிறான் என்று சொன்னால், பேசாத காலத்தில் கிட்டத்தட்ட 200 கோடி ஆண்டுகளில் 199 ஆண்டுகள் மனிதன் பேசாத போது கடவுளை பற்றி எங்கே இருந்து பேசியிருப்பான்? அன்றைக்கு கடவுள் இல்லை என்று அவர்கள் ஆதாரத்தோடு சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு நாம் மனித சக்தியை நம்பிக்கொண்டிருக்கிறோம். மனிதனை தீர்மானிக்கக்கூடிய அரசை இந்திய நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம். இந்த அரசு மக்களுக்கான அரசாக மாற வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களை. அப்படிப்பட்ட சிங்காரவேலர் அவர்கள் ஏராளமான விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை பரப்பி மக்களை மூட நம்பிக்கைகளில் இருந்து வெளியேற்றி இந்திய நாட்டில் மிக பற்றுதலோடு இருக்கக்கூடிய மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அறிவியல் பூர்வமான கருத்துக்களை வளர்த்திருக்கிறதால் மரியாதைக்குரிய சிங்காரவேலர் அவர்கள் அவர் நம்முடைய தலைவர் என்பதில் நாம் எல்லோருமே பெருமைப்படலாம். அது நமக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை, வளரும் தலைமுறை, இன்றைக்கு விஞ்ஞானத்தை நம்புகிற அனைவரும் சேர்ந்து சிங்காரவேலர் அவர்களை உயர்த்தி பிடித்து அவரை பாராட்ட வேண்டிய இடத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதை நேரத்திலே தியாகத்தை மிகப்படி கொண்டு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சிங்காரவேலர் அவருடைய பெயரிலே ஒரு ஜோதியை இங்கிருந்து நாம் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை இந்த மாநாடு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறது. செல்லும் வழிகளெல்லாம் சிங்காரவேலர் செய்திருக்கக்கூடிய இந்த நாட்டு விடுதலைக்காக, மனித முன்னேற்றத்திற்காக, மக்களின் உழைப்பு சுதந்திரத்திற்கு எதிராக நடத்திய போராட்டங்களை சொல்லுவோம். மக்களை தட்டி எழுப்புவோம். ஒரு வர்க்க ரீதியான போராட்டத்திற்கு தயார்படுத்துவோம் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய ஜோதி பயணத்துடைய நோக்கம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு கருத்தரங்குகள், பல்வேறு கருத்தரங்குகள் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. சோசியலிசம் மட்டும்தான் இந்தியாவிற்கு மாற்று என்ற கருத்தரங்கு இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கையும் சோசியலிச சமூகம் இந்தியாவில் வளர வேண்டும். ஒரு மாற்று சமூகம் வளர்கிற பொழுதுதான் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டுகிற பணியை நாம் செய்கிற போது ஜாதி கடந்து, மத கடந்து, இனம் கடந்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டுவதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் கொள்கை என்ற அடிப்படையில் எனக்கு ஒன்று திரளக்கூடிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி ஏன் இன்றைக்கு ஒன்று திரள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை எனக்கு பின்னால் பாலபாரதி அவர்கள் விளக்கமாக பேசுவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மக்கள் விரோத அரசு என்பதை 11 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தெளிவாக மார்க்சிஸ்ட் கட்சி பறைசாற்றி இருக்கிறது. சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் இந்திய நாட்டு விடுதலைக்காகவும் அதே போல மாணவர்களை திரட்டி இன்னைக்கு RSS பிஜேபிக்கு எதிராக சிம்ம சொப்பனமாய் இருந்தவர்தான் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவர்கள் இருக்கிற போது இந்த மாநாடு திட்டமிடப்பட்டது. அவர்கள் இறந்த பிறகு மாநாடு திட்டமிட்ட அதே தேதியில் மதுரையிலே நடைபெறுகிறது. பிஜேபி சேர்ந்த RSS சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சீதாராம் யெச்சூரி மறைந்துவிட்டால் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாடுகளை ஒடுக்கிவிட முடியும் என்று கொந்தளித்தார்கள். ஆனால் அதை விட வேகமாக செல்வந்தர்கள் அணிவதற்கும் இன்றைக்கு சீரழியோடு பெண்களும் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நகல் அறிக்கையும் ஒரு சரியான திசைவழியை தமிழக இந்தியாவிற்கு காட்டும் என்ற நம்பிக்கையில் தான் மதுரையில் மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு அனைவரும் வர வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று